இலங்கையின் செம்மணி மனித புதைகுழியின் தற்போது நடைபெற்று வரும் 3ஆம் கட்ட அகழ்வாய்வுகளுக்கும் விசாரணைகளுக்கும் கனடா தனது உலகத்தரம் வாய்ந்த தடயவியல் மற்றும் தொழில்நுட்ப நிபுணத்துவத்தை வழங்க வேண்டும் என்று கனடிய தமிழ் பேரவை வெளியுறவுத்துறை அமைச்சர் கௌரவ அனிதா ஆனந்த் அவர்களிடம் அவசர கோரிக்கை விடுத்துள்ளது. இப்பிரதேசத்தில் நிலையான பொறுப்புக்கூறல், நீதி மற்றும் மனித உரிமைகள் சார்ந்த வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டி காலவிரயமின்றி நிகழ வேண்டிய அகழ்வாராய்வுகளுக்கு கனடாவின் உலகளாவிய விவகாரங்களுக்கான திணைக்களம் தீவிர ஆதரவளிக்க வேண்டும் என பேரவை வலியுறுத்துகிறது. தடயவியல், தொல்லியல், மானிடவியல் ஆகிய துறைகளில் கனடா மிகவும் முன்னேற்றமடைந்த பன்முக திறன்களை கொண்டுள்ளதையும், இவை முன்னாள் பூர்வகுடி குடியிருப்பு பள்ளி தளங்களில் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணைகள் மூலம் மேம்படுத்தப்பட்டிருந்ததையும் இந்த வேண்டுகோள் சுட்டிக்காட்டியது. செம்மணியில் மேற்கொள்ளப்படும் அகழ்வாய்வுகளில் தடயவியல் நேர்மையை பேணுவதற்கு இந்த அதிநவீன அறிவியல் முறைகள் பொருத்தமானதும் அவசியமானதுமான கருவிகள் என்பதை பேரவை சுட்டிக்காட்டியது. சமீபத்தில் ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழு ஒன்று இந்த தளத்தை பார்வையிட அனுமதி பெற்றதன் மூலம் இந்த சூழ்நிலையின் அவசரம் மேலும் உணர்த்தப்படுகிறது. இது சுயாதீனமான உலகளாவிய அறிவியல் மேற்பார்வையினதும் சிறப்பு கண்காணிப்பாளர்களதும் முக்கிய மற்றும் உடனடி தேவையை எடுத்துக் காட்டுகிறது. செம்மணியில் புதைந்துள்ள உண்மைகள் முழுமையாக வெளிக்கொண்டு வரப்படுவதை உறுதி செய்வதற்கான தார்மீக பொறுப்பையும் தனித்துவமான அறிவியல் நிபுணத்துவத்தையும் கனடா கொண்டுள்ளது என்று கனேடிய தமிழ் பேரவையின் தலைவர் ஸ்ரீதரன் துரைராஜா தெரிவித்தார். நமது நாட்டின் மேம்பட்ட தடயவியல் திறன்களை பயன்படுத்துவதன் மூலம் இந்த தளத்தின் சீர்குலைவை தடுக்க தேவையான நடுநிலையான மேற்பார்வையை வழங்க முடியும். இது துயரில் ஆண்டுள்ள ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு உண்மையான பொறுப்புக்கூறல் மற்றும் ஆறுதலை நோக்கி ஒரு பாதையை திறக்கும். இருதரப்பு வழிமுறைகள், அனைத்துலக அமைப்புகள் அல்லது சுயாதீன ஆலோசனை வழங்கல் மூலமாக கனடாவின் பங்களிப்பு இருப்பது ஆதாரங்களை பாதுகாக்கும் என்றும் அகழ்வாய்வை கடுமையான சர்வதேச மனித உரிமை நெறிமுறைகளுடன் சீரமைக்கும் என்றும் பேரவை நம்புகிறது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.